ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு லூயிஷா மீடியா சேனல். மை நேம் இஸ் ரவிசங்கர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் நியூமேட்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் வந்துடலாம். சரி, என்னடா இது புதுசாக ஒரு டாபிக் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆளாகவே காணும். நான் பண்ணுறது இல்லை வீடியோஸு, சோம்பேறித்தனம் நான் எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் நியூமேட்டிக்ஸ். ஓகே, எதுக்காக இந்த டாபிக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷினரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூமேட்டிக்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட் ஒன்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு, நார்மலாகவே பேசிக்காக இருக்கிற மிஷின்ஸே பார்த்தீங்கன்னா வால் ஓப்பன் க்ளோஸுக்கு, சில மூமெண்ட்ஸுக்கு, சில ரிஜெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த ப்ளோ ஏருக்கு, இந்த மாதிரிலாம் நியூமேட்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த நியூமேட்டிக்ஸை பற்றி நம்ம கிளியராக பார்த்துடலாம். நிறைய இன்ஜினியரிங் கான்செப்ட் மாதிரி ஒரு காலேஜில் உட்காந்து படிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போகும்போது இன்டர்வியூவில் கேள்வி கேட்டால் அட்லீஸ்ட் உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஓகே இதுதான் நான் நியூமேட்டிக்ஸு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வரேன். இந்த டாபிக் எடுத்துகிட்டு வரேன். இது முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது தான். இது எந்த புக்கு படித்தோ கிடையாது, எந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். பெருசாக நியூமேட்டிக் அப்படின்னா டிசிவி, எஃப்ஆர்எல், அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் லைன் டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சர்க்கியூட்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. பேசிக்காக ஒரு சிம்பிளான சர்க்கியூட் தான் நியூமேட்டிக் சிஸ்டம். ஓகே, நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம். இப்போ சரி, நியூமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, நியூமேட்டிக்ஸ்னால் எதுக்காக யூஸ் பண்ணலாம், மிஷின்னா என்னென்னு பார்த்துலாம். ஓகே, ஒரு மிஷின்னா என்ன, மிஷின் நமக்கு நம்மளுடைய ஒர்க்கை ரொம்ப ஈஸியாகுது, அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுது, அதே மாதிரி ரொம்ப ப்ரிசிஷனாக பண்ணுது, அதே மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணுது, அதே மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது அக்யூரேசியாக பண்ணுது. ஓகே, நம்ம பண்ணக்கூடிய வேலை தான். பட் ஆனால் நம்மளுடைய எனர்ஜிக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக பண்ணுவோம், அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக பண்ணுவோம், அந்த அளவுக்கு நம்ம லோடும் பண்ணுவோம். பட் நம்மளால் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நியூமேட்டிக்ஸ் அப்படின்றது வந்துடும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்ற போது நமக்கு என் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வேணும், 1 2 இல்லை, ஒரு 1000 கணக்கில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் நியூமேட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. நியூமேட்டிக் கொஞ்சம் ஹை ஸ்பீட், ஹை ப்ரெஷர் ஏரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஒரு எனர்ஜி சோர்ஸ். இப்போ நார்மலாகவே ஒரு மிஷின் பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்திங்கன்னா ஒரு 2 வேலை தான். முக்கியமாக சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. மிஷின் ஆக்ஷன்ஸ் பண்ண போகுது. என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ண போகுது, 2 வகையான ஆக்ஷன்ஸ். நம்ம நினைப்போம் மிஷின் நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணும். எப்படின்னா பிக் பண்ணுறது, புல் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிறது, அதுக்கப்புறம் கிளாம்ப் பண்ணுறது, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைப்போம். பட் ஆனால் எல்லாமே பாருங்கள், எல்லாம் அது ஒரு டெக்னிக்கல் வேர்டாக சொல்ல போனால் மோஷன்ஸ்னால் ஏதோ ஒரு சைடில் மோஷன் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு சைடில் போகுது அப்படின்றது தான் மோஷன். அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், இங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணதுனால அது ஒரு மோஷன், இங்கேருந்து போகுது, ஒரு மோஷனில் போகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு மோஷனில் ரிட்டர்ன் வருது. ஒன்று ஃபார்வர்ட் டைரெக்ஷன், இன்னொன்று பேக்வர்ட் டைரெக்ஷனில் வரும். ஒரு மிஷின் பண்ணக்கூடிய வேலை இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். என்ன பண்ணும், தள்ளும், இல்லைனா இழுக்கும். ஓகே, இந்த ஆக்ஷன் ஒன்று. இன்னொரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ரோட்டேஷன் சொல்லுவாங்க, சுத்தம். சரிங்களா, ஒன்று ரோட்டரி ஆக்ஷன், லீனியர் ஆக்ஷன். இது ரோட்டரின்னு சொல்லுவோம், அதே மாதிரி இது லீனியர்னு சொல்லுவோம். இந்த 2 ஆக்ஷனை வச்சு தான் இந்த மிஷினையே டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மிஷின் பண்ணுற வேலையே இதுதான். இந்த 2 ஆக்ஷன்ஸ் வச்சு தான் இருக்கும். சரி, இந்த ரோட்டரி அப்படின்றது பார்த்திங்கன்னா என்ன, ஆட்டோமேட்டிக்காக தேவை. இப்போ ரோட்டரி அப்படின்னா ஏதோ சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு கன்வேயர் பார்த்திங்கன்னா கன்வேயர் சுற்றிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு டர்ரெட், ஏதாவது ஒரு டேபிள், அப்படியே டேபிள் சுற்றிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளைவீல் சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி கீழே பெல்ட் சுற்றிட்டு இருக்கும். இது மாதிரி ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 360 டிகிரிஸ் கண்டினியூஸாக ஒரு 360 டிகிரியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ரோட்டரி மோஷன்ஸ். இந்த மாதிரி ரோட்டரி மோஷன்ஸுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் இருக்குது. ஸ்டெப்பர் மோட்டர் இருக்குது, சர்வோ மோட்டர்ஸ் இருக்குது. ஓகே, மோட்டர்ஸ் யூஸ் பண்ணி சுற்றுவாங்க. மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ரோட்டரி மோஷன்ஸ் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே, கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது. மோட்டரை யூஸ் பண்ணி ரோட்டரி டு லீனியர் கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அது அப்புறம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூமேட்டிக் சிஸ்டம்ஸ். ஓகே, அப்போது ரொட்டேஷனாக சுற்றுறதுக்காக நம்ம மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, அப்போது லீனியர் ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், லீனியர் ஆக்ஷன்ஸ் மோட்டரும் யூஸ் பண்ணி லீனியர் ஆக்ஷன் கொண்டு வருவாங்க. பட் அதை விட இன்னொரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நமக்கு கம்ப்ரஸ்டு ஏரை யூஸ் பண்ணி இந்த லீனியர் மோஷன்ஸாக பண்ணுவாங்க. ஓகே, எப்போ இந்த கம்ப்ரஸ்டு ஏர் எப்படி கிடைக்கும், நம்ம கம்ப்ரஸரில் நார்மலாக அட்மாஸ்பியரிக்கில் இருக்க 1 bar ஏர் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஏரை நமக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது இந்த ஏரை யூஸ் பண்ணி இந்த லீனியர் மோஷன்ஸை பண்ணுவாங்க. ஓகே,
ஒரு 80 to 90% வந்து லீனியர் மோஷன்ஸ் தான் வந்து நியூமேட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இப்போது இருக்கிற சில அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் மோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஏர் மோட்டர்ஸ். ஓகே, இந்த ஏர் மோட்டர்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரை யூஸ் பண்ணி ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கும். ஓகே, நம்ம ஏரை வந்து பெல்டன் வீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டர்பைன்ஸ்லாம் ஒரு சைடில் வந்து நம்ம ஹை ப்ரெஷரில் எதாவது அடிச்சுன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். சேம் அதே மாதிரி இது உள்ள வந்து வேன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல ஏர் கொடுத்தாங்கன்னா இது சுற்றும், இப்படி சுற்றும். இந்த ஏர் வெளியே வந்துட்டு இப்படி அவுட் வந்துடும், இன்னு அவுட். ஓகே, மோட்டர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க? எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற ரோட்டரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. நியூமேட்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க? நியூமேட்டிக் அப்படின்னாலே ஒன்றும் இல்லை, கம்ப்ரஸ்டு ஏரை யூஸ் பண்ணி மேட்டிக்ஸ் அப்படின்னா மோஷன்ஸ், மிஷின்ஸ், மெக்கானிசம்ஸ். ஓகே, இந்த மேட்டிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லீனியர் மூவ்மெண்ட்ஸை வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம நியூமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நியூமேட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட், ஏர் வந்து சீக்கிரமாகவே வந்து எஸ்கேப் ஆகிடும். ஏர் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ ஏர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹை ஸ்பீட் மோஷன், ஹை ஸ்பீட் லீனியர் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நியூமேட்டிக் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியான லோடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹை லோட்ஸ் எல்லாம் வந்து நியூமேட்டிக்கெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஹை லோட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்துடும். ஏன் பண்ண முடியாது அப்படின்னா கம்ப்ரஸ்டு ஏர்ன்றது வந்து கம்ப்ரஸ் ஆகக்கூடியது. ஏர் வந்து என்ன தான் அழுத்தினாலும் அது கம்ப்ரஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஹை லோட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரெசிஷன் சொல்லுவாங்க, கரெக்டாக வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா நிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி லோடை யூஸ் பண்ணி நம்ம வச்சோன்னா, சப்போஸ் இங்கே வந்து நம்ம ஒரு கார் நிப்பாட்டுறோம், இது உள்ள ஏரை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. இப்போ நம்ம கார் நிப்பாட்டும் போது கம்ப்ரஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து நம்ம கார் வாஷிங் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைட்ராலிக் வந்து இன்கம்ப்ரெசிபிள், ஆயில் வந்து கம்ப்ரஸ் ஆகாது, லிக்விட்ஸு, ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். சரிங்களா, கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்கோம், இந்த லீனியர் மோஷன்ஸ், மிஷினில் இருக்கிற லீனியர் மோஷன்ஸ்க்காக தான் இந்த கம்ப்ரஸ் ஏர் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியம் புரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு இடத்துல, சில இடத்துல வந்து ஏர் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10% ஏர் யூஸ் பண்ணி நம்ம ஏர் மோட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹெவி லோடெலாம் பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டெல்லாம் சுற்ற முடியாது, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மட்டும்தான். ரொம்ப விஸ்காசிட்டி அதிகமாக இருக்க லிக்விட்ஸ் எல்லாம் வந்து சுற்றாது மோட்ரு. லோ விஸ்காசிட்டி கிரேட்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டிரர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கு ஏர் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது வந்து இந்த நியூமேட்டிக்ஸ் அப்படின்னும்போது ஒரு நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். சரிங்களா, அப்படின்னு சொன்ன நம்பிடுவீங்களா? இல்லை, நியூமேட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து 4 காம்போனன்ட் தான் ரொம்ப மேஜராக அப்படின்னு சொல்ல போனால். அந்த 4 காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க, அரே சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நியூமேட்டிக்ஸ் அப்படின்போது ஃபஸ்ட்டு ஏரை வந்து அட்மாஸ்பியரில் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணணும். நமக்கு ஹை ப்ரெஷரில் ஏர் வேணும். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த கேப் இருக்குது, இந்த கேப்பை வந்து நவுத்தணும் அப்படின்னா எனக்கு ஹை ப்ரெஷரில் வேணும். பார்த்தீங்களா, கீழே வந்துச்சுல இந்த மாதிரி. இப்போ நான் ஏரை யூஸ் பண்ணி நான் ஒரு பொருளை வந்து நவுத்துறேன். ஓகே, இதுக்கு தான் வந்து முக்கியமாக அப்போது ஹை ப்ரெஷரில் எனக்கு வந்து வேணும். அப்போது அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு கம்ப்ரஸர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ரஸர்ஸ் இருக்கும், ஏர் கம்ப்ரஸர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் கம்ப்ரஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 bar ப்ரெஷரை வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை உள்வாங்கி அதை ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு 8 bar வந்து ப்ரெஷரை காற்றை வந்து உங்களுக்கு உள்ளே அனுப்புவாங்க. இந்த 8 bar ஏர் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க, உள்ளே வரும்போது ஃபில்ட்ரேஷன் ஆகும், உள்ளே வந்ததுக்கப்புறம் கம்ப்ரெஷன் ஆகும், வெளியே வரும்போது மாய்ஸ்சர் ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து இன்னும் வெளியே வரும்போது ஏர் ட்ரை ஆகும், ஏர் ட்ரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, கம்ப்ரஸர்லேருந்து உள்ளே வரும்போது ஃபில்ட்ரேஷன் வரும், ப்ரீ ஃபில்ட்ரேஷன், ஏர் கம்ப்ரெஷன், அப்புறம் மாய்ஸ்சர் ட்ரைனிங், மாய்ஸ்சர் ரிடக்ஷன், அப்புறம் ஏர் ட்ரையர். ஏர் ட்ரையர்ன்றது வந்து மாய்ஸ்சரை வந்து ஃபுல்லாத்தையும் குறைக்குது, ட்ரை ஏரை வந்து வெளியே அனுப்புறதுக்காக. ஓகேங்களா, இதுதான் கம்ப்ரஸரோட வேலை. இங்கேருந்து 8 bar இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து வர ஏரை வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதான் உங்கள் எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட்டில் லீனியர் ஆக்ஷன்ஸ் நடக்கும், போயிட்டு வர மாதிரி லீனியர் ஆக்ஷன். இன்னொன்று சொல்ல பார்த்துட்டேன், ஸ்ட்ரோக் லென்த் தான். நியூமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று போகிறது இல்லை வெளியே வருது, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டைரெக்டாக போயிட்டே இருக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ஒரு பஞ்ச் மாதிரி, ஒரு பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு பஞ்ச் அடிக்கிற மாதிரி, போயிட்டு இல்லை ரிட்டன் வர மாதிரி, இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக நீங்கள் டோர்ஸ், பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்களா, பஸ்ஸில் இருக்க டோர்ஸு, அதே மாதிரி நிறைய இருக்குது. நியூமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் தான். எல்லாம் டோர் ஓப்பன் க்ளோசிங், டேம்பர் ஓப்பன் க்ளோசிங், வால்வ் ஓப்பன் க்ளோசிங், இந்த மாதிரி. சரிங்களா,
இதுதான் உங்கள் மிஷின். இந்த மிஷினில் வந்து இந்த மூமெண்ட்ஸ் நான் வந்துட்டுருக்கணும். ஓகே, இப்போது இங்கேருந்து என் மிஷின் வந்து இது வந்து 8 பார் ப்ரொடியூஸ் பண்ணுது. கம்ப்ரஸர் வந்து 8 பார் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. இங்கேருந்து இங்கே வருது. பட் ஆனால் எனக்கு இங்கே 6 பார் தான் எனக்கு வேணும், இல்லை 4 பார் தான் எனக்கு போதும். என் மிஷினில் வந்து 4 பார் ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் போதும். 8 பார் தான் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ நான் வந்து இங்கே வந்து 8 பார் நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, மல்டிபிள் மிஷின்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனியில் மல்டிபிள் மிஷின்ஸ் இருக்கும். ஒன்றுக்கு 4 பார் வேணும், ஒன்றுக்கு 6 பார் வேணும், ஒன்றுக்கு 8 பார் வேணும், ஒன்றுக்கு 3 பார் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3, 8, 6, இது ஒரு 4 இப்படி வச்சுக்கோங்க. 4 டிஃப்ரெண்டான மிஷின்ஸ், டிஃப்ரெண்டான ப்ரெஷர்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே இதுக்கு 3, 6 இந்த 4 எல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஃபஸ்ட் காம்போனண்ட் FRL அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபில்டர் ரெகுலேட்டர் லூப்ரிகேட்டர். ஓகேங்களா, இந்த FRL யூனிட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஏரை வந்து மிஷின் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் கிட்டேக்கே இருக்கும், இங்கே இருக்கும். மிஷினுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னா இங்கே ஒரு FRL இருக்கும், இங்கே ஒரு FRL இருக்கும், இங்கே ஒரு FRL இருக்கும். ஸோ என் மிஷினுக்கு 3 பார் வேணும், 8 பார் வருது. இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது, அந்த 8 பாரோட ஏரை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ரெகுலேட்டர் இருக்கும். அந்த ரெகுலேட்டர் சின்னதாக இருக்கும், ரெகுலேட்டர் இருக்கும். இங்கேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏரை வந்து ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான 3 பாரை வந்து செட் பண்ணிப்பீங்க. ஸோ ஒன்ஸ் 3 பார் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப்ரிகேட்னு சொல்லுவாங்க. உங்கள் மிஷின் சப்போஸ் CNC மிஷினாவோ இல்லை பெரிய வேறு ஏதாவது மிஷின், அதுக்கு லூப்ரிகேஷன் தேவை. ஏன்னா இங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், ட்ரை ஏரை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ட்ரை ஏர். சப்போஸ் இங்கே ஒரு மிஷினில் வந்து பெரிய சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டருக்கு வந்து லூப்ரிகேஷனும் பண்ணணும், அந்த டூல்ஸ்க்கெல்லாம் லூப்ரிகேட் ஆகணும் ஏர் வரும்போது அப்படின்னா, அப்போது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து லூப்ரிகண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும், FRL சொல்லுவாங்க. எல்ல லூப்ரிகேட் இருக்கும், அது ஏரில் வந்து நமக்கு ஆயிலை வந்து மிஸ்ட் மாதிரி கலந்து வரும். ஸோ சில இடத்துல எல்லாருமே பார்த்திங்கன்னா FR ஃபில்டர் லூப்ரிகேட்டர்னு ஃபில்டர் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து இந்த FRன்னு சொன்னால அதுதான் நான் இங்கே எழுதி காட்டுறேன். FRன்றது தான் ஃபஸ்ட் காம்போனண்ட், அது இப்படி இருக்கும். ஓகே, இது FRலுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து FRலுக்கு அப்புறம் இங்கே வந்தோடனே நமக்கு அடுத்த மெயின் முக்கியமான ஒரு காம்போனண்ட் வந்து DCVன்னு சொல்லுவாங்க. DCV என்னது? DCV அப்படின்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால். 2/3 வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 3/4 வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, 3/5 இந்த மாதிரி நிறைய இருக்குது, போர்ட்ஸு இது ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஓகே, இந்த DCV டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் எதுக்காக இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மிஷினில் என்னென்ன சொன்னேன், இது ஒரு டைரெக்ஷன், இப்படி ஒரு ஸ்ட்ரோக் ஆகுது, அடுத்தது பேக் வந்துன்னது 2 டைரெக்ஷன். ஸோ போகுது வருது. ஸோ 2 டைரெக்ஷன். எனக்கு எப்போவுமே வந்து இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு சிலிண்டர் வந்து இப்படி தள்ளும், திரும்பி இது பொசிஷனுக்கு வந்துட்டு மறுபடியும் 2வது வரும்போது இப்படி தள்ளணும். இப்போ வந்துட்டுருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்று தள்ளிச்சு ஒரு டைரெக்ஷன், திரும்பி இது பேக் வந்துடும் 2வது டைரெக்ஷன், இது போயிடும், திரும்பி இன்னொன்று புதுசாக வருது, திரும்பி இதை தள்ளணும். ஓகே, இந்த டைரெக்ஷன். ஸோ டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால் எதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னா, ஏரை வந்து டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? இந்த DCV என்ன பண்ண போகுதுன்னா, இந்த இடத்துல ஆக்சுவேட்டர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க, இப்படி சிலிண்டர் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் சிலிண்டருக்கு வந்து 2 போர்ட் இருக்கும். இந்த மாதிரி 2 போர்ட் இருந்து சிலிண்டர் இருந்ததுன்னா இது ஆக்சுவேட்டர்னு சொல்லுவாங்க, சிலிண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கும். இந்த 2 போர்ட் இருந்தால் இது டபுள் ஆக்டிங் சிலிண்டர் சொல்லுவாங்க. டபுள் ஆக்டிங் 1, 2 டபுள் ஆக்டிங். ஓகேங்களா, சில சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டு தான் இருக்கும், சிங்கிள் ஆக்டிங் அப்படின்னா போகும். 2வது வந்து சிங்கிள் ஆக்டிங்னா ஒரு போயிட்டு வந்துடாது அப்படின்னா வந்துடும். எப்படி வந்துடும்னா, இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இது மூமெண்ட் இப்படி இங்கே இருக்கும். ஓகே, ஏர் இப்படி வந்து ஏர் உள்ளே கொடுத்தோன்னே இந்த பிளஞ்சர் அப்படியே முன்னாடி தள்ளும். ஓகே, இந்த பிளஞ்சர் இங்கே போகும். இங்கே போனதுக்கப்புறம் இங்கே ஸ்ப்ரிங் என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்களோ, இந்த DCV ரிலீஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இது பேக் வந்துடும். ஓகே, இது வந்து சிங்கிள் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஆக்டிங் அப்படின்னா ஒரு சைடு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுப்போம், 2வது சைடில் இருக்கிற இந்த கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங்கோட ப்ரெஷரில் பேக் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் கவனிச்சிட்டிங்களா, எத்தனை இருக்குது? கம்ப்ரஸர், FRL, DCV, ஒரு ஆக்சுவேட்டர், இவ்வளோதான். ஒரு நியூமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னாலே இந்த 4 காம்போனண்ட்டு தான்.
இருக்கும். அப்புறம் என்னடா ஒரு நியூமேட்டிக் சிஸ்டம் வந்து மிஷினில் பார்த்தா கண்ணா அப்படின்னா நிறைய இன்னும் சின்ன நிறைய இருக்கும், சின்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும், நிறைய ஆக்டிவேட்டர்ஸ் இருக்கும். இல்லை, இப்போ நான் இது ஒரு ஆப்ரேஷன் சொன்னேன், ஒரே ஒரு ஆப்ரேஷன் நான் இப்படி தள்ளுது. பட் ஆனால் இந்த சைட்லேருந்து ஒன்று தள்ளணும் அப்படின்னா 2 சிலிண்டர் வேணும். ஓகே, இப்போ நான் 2 சிலிண்டர் வைக்கிறேன், ஒரு 2 சிலிண்டர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 சிலிண்டருக்கு ஒரே டிசி வேலை செய்யுமானா வேலை செய்யாது. ஓகே, ஒரு சிலிண்டருக்கு ஒரு டிசிவி, அப்போது 2வது சிலிண்டருக்கு இன்னொரு டிசிவி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்னொரு எஃப்ஆர்எல் யூஸ் பண்ணியிருப்பானா யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஒரே மிஷினுக்கு இதே எஃப்ஆர்லேருந்து இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ இன்னொரு டிசி இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது, அதுலேயே இன்னொன்று எங்கேயோ தள்ளணும் அப்படின்னா இன்னொரு சிலிண்டர் இருக்கும், இன்னொரு டிசிவி இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த டிசிவிஸ் இருக்கும்போது, ஓகே, இத்தனை சிலிண்டர் இத்தனை டிசிவிஸ் இருக்கும்போது ஒரு இதுவும் கனெக்ஷன் போய் இப்படி ஒரு இதுக்கும் 2 கனெக்ஷன் இப்படி போகும்போது இந்த பைப்ஸ் இதெல்லாம் ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நியூமேட்டிக்ஸ் அப்படின்னால ப்ளூ கலர் ஹோஸ் பைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போது என்ன ஆகுது, நிறைய பைப்ஸ் ஆகிடுதா, அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நத்திங், எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் மாதிரி தான். ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கும், மல்டிபிள் லீனியர் ஆக்ஷன்ஸ் இருக்கும். மல்டிபிள் லீனியர் ஆக்ஷன்ஸுக்கு மல்டிபிள் இந்த மாதிரி ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் காட்டுறது எல்லாமே லீனியர் ஆக்சுவேட்டர்ஸ், லீனியர். இதே இன்னொரு இடத்துல இன்னொன்று கூட இருக்குது, ரோட்ரி ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். ரோட்ரி ஆக்சுவேட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வால்வ்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை வால்வ்ஸ்லாம் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ரோட்ரி ஆக்சுவேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரோட்ரி ஆக்சுவேட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு வால்வ் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் க்ளோஸ் இப்படி பண்ணணும் அப்படின்னா ரோட்ரி ஆக்சுவேட்டர். இங்கே ஒரு ரோட்ரி ஆக்சுவேட்டர்னாலே கண்டிப்பாக இங்கே ஒரு டிசிவி இருக்கும். டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் என்னன்னா, டிசிவினா என்ன அப்படின்னா, நான் ஏரை வந்து இந்த பக்கத்துக்கு அனுப்பணுமா இல்லை இந்த பக்கம் அனுப்பணுமா அப்படின்றது தான் இந்த டிசிவி பண்ணக்கூடிய வேலை. நான் மறுபடியும் உதவ சொல்கிறேன், இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னோடய இது அப்படி தான் பாருங்கள். நியூமேட்டிக்ஸ் அப்படின்னாலே வெரி சிம்பிள். நீங்கள் சப்போஸ் யாராவது உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா நியூமேட்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கிளியராக. நியூமேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு லீனியர் மூமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஒரு கான்செப்ட், சரிங்களா? நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன், கம்ப்ரஸர் டயர் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மோஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி, இந்த கம்ப்ரஸர் டயர் யூஸ் பண்ணி ஒரு எஃப்ஆர்எல், ஓகே, ஒரு கம்ப்ரஸர் 8 பார் ஜென்ரேட் பண்ணுறேன். ஒரு எஃப்ஆர்எல் யூஸ் பண்ணி ஃபில்டர் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி என்னோடய மிஷினுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஏரை வந்து இந்த இடத்துல பியூரிஃபை ப்ளஸ் ரெகுலேட்டிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு டிசிவி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணி என்னோடய ஆக்சுவேட்டரை வந்து மூவ்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த சிஸ்டம் தான் வந்து ஒரு நியூமேட்டிக் சிஸ்டம். ஓகே, ஒரு நியூமேட்டிக். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றே தான் இருக்கும். இது எக்யூப்மெண்ட்டில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு ஒன்று இருக்கும், ஒரு வேளை 2 கூட யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் எத்தனை ஆப்ஷன் எத்தனை வந்து மோஷன்ஸ் இருக்கோ அத்தனை கண்டிப்பாக வந்து டிசிவிஸ் இருக்கும். அதே மாதிரி எத்தனை மோஷன்ஸ் எத்தனை இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு நியூமேட்டிக் சிஸ்டம். ஓகே, இதில் வந்து ட்ராபேக்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங்லாம் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியல் நியூமேட்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது, நிறைய சூப்பரான அனிமேஷன்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் டிசி வால்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பட் ஆனால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் நியூமேட்டிக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் நியூமேட்டிக்கில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கிளியராக சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, புரியலன்னா மறுபடியும் என்னோடய வீடியோ வந்து மறுபடியும் பாருங்கள். என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் திருப்பியும். ஓகே, ஏர் கம்ப்ரஸர், FRL, DCV and actuator. These are the 4 main elements in the pneumatic system. இது replicate ஆகிட்டே போகும். மோஷன்ஸ் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து replicate ஆகும், அவ்வளோதான். தவிர நத்திங் வாஸ் தேர். வெரி சிம்பிள். நியூமேட்டிக்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், சரிங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கணும். இந்த டாபிக் புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த டாபிக் வந்து இதோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், சரிங்களா?